ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளிகளில் ஒருவனான ரவுடி புதூர் அப்புவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட அப்பு போலீஸ் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளான். 2021ஆம் ஆண்டில் சம்போ செந்தில் கூட்டாளிகளுடன் சிறையில் இருந்தபோது பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் மூலமாக சம்போ செந்திலிடம் செல்போனில் பேசியிருப்பதாக கூறிய புதூர் அப்பு சம்போ செந்திலோடு நேரடி தொடர்பு கிடையாது என்று தெரிவித்துள்ளான். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு முன்பு சம்போ செந்தில் கூறியதாக அவனது கூட்டாளிகள் கேட்டதால் நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து கொடுத்ததாகவும் முதலில் தயாரித்த வெடிகுண்டுகள் தரமற்றதாக இருந்ததால் இரண்டாவது முறையாக 6 வெடிகுண்டுகள் தயார் செய்து கொடுத்ததாகவும் புதூர் அப்பு தெரிவித்துள்ளான். சம்போ செந்திலின் கூட்டாளிகள் மூலமாக KK நகர் பகுதியில் ராஜேஷ் என்பவரின் குடோனில் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்ததாக தெரிவித்த புதூர் அப்பு அதற்கான நேரம் வந்ததும் விஜயகுமார், முகிலன் ஆகியோர் மூலமாக அண்ணா சாலை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே ஹரிஹரன் மற்றும் மொட்டை கிருஷ்ணாவிடம் நாட்டு வெடிகுண்டுகளை ஒப்படைத்ததாகவும் அவர்கள் மூலமாக வழக்கறிஞர் அருளிடம் வெடிகுண்டுகள் கைமாறியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளான். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு கொலையாளிகள் வெடிகுண்டை கொண்டு சென்றதாகவும் ஆனால் அதனை அவர்கள் பயன்படுத்தவில்லை எனவும் ரவுடி புதூர் அப்பு தெரிவித்துள்ளான். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யத்தான் வெடிகுண்டு கேட்கிறார்கள் என்பது தனக்கு தெரியாது என தெரிவித்துள்ள புதூர் அப்பு தாம் தயாரித்த வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றியது கொலை சம்பவத்திற்கு பிறகு தெரிய வந்ததால் தலைமறைவானதாக அதிர்ச்சியூட்டும் தகவலை தெரிவித்துள்ளான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.